ஆப்கி அதாலத்தில் முகமது ஷாபுதீன் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் நாட்டின் நலனுக்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார். ஷாபுதீன் சார், பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள் உங்க காரணமா டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டாங்க. சில பேரை வேலையிலிருந்தே தூக்கிட்டாங்க. அந்த லிஸ்ட்ல முன்னாள் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஓஜா சார், அவர் உங்கள பத்தி என்ன சொல்லிருக்காருன்னு ஒரு முறை நீங்க கேட்டு பாருங்க. ஷாபுதீன் ஒரு கொடூரமான குற்றவாளி. கொலை, கொள்ளை, கிட்னாப்பிங், இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய பெரிய குற்றங்களா இருந்தாலும் அவர் அதை டைரக்ட் பண்ணாம இருக்கிறதில்ல. அதில் அவர் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் ஒரு ISI ஏஜென்ட். அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. இன்னைக்கு CBI கூட அதே விஷயத்தை தான் சொல்றாங்க. நாங்க எங்க அபிஷியல் ரிப்போர்ட்லயே எழுதியிருக்கோம். அதை பத்தி டெல்லி போலீஸ் முன்னாடி எவிடன்ஸ் வந்திருக்கு. அல் கொய்தாவோட ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு. அல் கொய்தா அப்புறம் காஷ்மீர் டெரரிஸ்ட் குரூப் மூலமா அவருக்கு AK-47 மாதிரி வெப்பன்ஸ்லாம் கிடைக்குது. அவர் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் பீகார் அரசாங்கத்துல டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அந்த அரசாங்கத்துல DGP-யா இருந்தவர். அதே கட்சியில தான் நீங்களும் இருக்கீங்க. இல்ல அவரு எலெக்ஷன்ல நின்னவர். அவர் எலெக்ஷன்ல நின்னாரு. அவர் வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. எலெக்ஷன்ல ஏற்கனவே அந்த ஏற்பாட்டுல தான் இருந்தாரு. அவரு எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு தான் தயாராகிட்டு இருந்தாரு. அவரு இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல, அந்த ஸ்டேட்மெண்ட் பக்கத்துல என்னோட ஸ்டேட்மெண்ட்டும் இருந்தது. அவர் மொசாத் ஏஜென்ட்னு சொன்ன அவர் ஏஜென்ட் ஆயிரல. அதுக்கெல்லாம் ஒரு ப்ரூஃப் வேணும் சார். அதனால இப்ப என்ன பேசுறாரு, அது எல்லாம் அவரோட பொலிட்டிக்கல் ஆம்பிஷனா இருந்தது. இப்ப அதை நிறைவேற்றிட்டு இருக்காரு. பார்லிமெண்ட்ல 1700 1800 ஓட்டோ வாங்கினாரு. ஸோ பப்ளிக் உண்மையிலேயே அவரை விரும்பி இருந்தா இன்னும் அதிகமா ஓட்டு. அவர் சொன்னது மீடியாவுல என்ன வந்துச்சுன்னா, லாலு யாதவ் உங்களை ஃபிக்ஸ் பண்ண நினைச்சாரு, அதுக்காக தான் முதல்ல உங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு DGP சாரை பயன்படுத்தினாரு. ஒரு நிமிஷம், நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். இப்போ சமீபத்தில் UPயில் ஒரு கேஸ் நடந்தது. UPயோட எக்ஸ் சீஃப் மினிஸ்ட்ரி, அதாவது சீஃப் செக்ரட்டரி, அவரோட சொந்த சம்பந்தி அவரு. அங்க கூட ரைடெல்லாம் நடந்தது இல்லையா? நீங்க பீகாரை பத்தி பேசுங்க, அடிக்கடி UPக்கு போயிடுங்க. உறவுகளை பத்தி சொல்லணும்னா நான் எப்படி இருக்கணும், எனக்கு சம்பந்தப்பட்டவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. நான் உங்ககிட்ட கேக்குறது இதுதான். அவர் உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனாரு, அதுக்கு அப்புறம் அவரை DGP பதவியில இருந்து நீக்கிட்டாங்க. இல்ல, அவரு சர்வீஸ்ல அவரு ரிசைன் பண்ணிட்டு போனாருன்னு தான் நினைக்கிறேன். அப்ப எலெக்ஷன் வந்துருச்சு. அப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கப்படல. அப்படிலாம் இல்ல. எலெக்ஷன்ல நிக்கிறதுக்காக JDUல அவருக்கு டிக்கெட் தேவைப்பட்டது. JDU சொன்னாங்க, ஷிவான்ல நின்னா உங்களுக்கு நான் டிக்கெட் கொடுக்குறேன்னு. நான் ஷிவான்ல நிக்க மாட்டேன்னு அவரு சொல்லியிருக்காரு. அப்போ டிக்கெட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பேகுசராயில கண்டக்ட் பண்ணாங்க. DGP சார் குற்றம் சுமத்தி இருக்காரு. அல் கைதாவோட தொடர்பு இருக்கு, ISIயோட தொடர்பு இருக்கு. கண்டிப்பா. நான் ஜெயில இருந்தப்ப ஒரு அலிகேஷன் போட்டிருக்காரு. மனோவர் ஹுசைன் ராணா ஒரு கவிஞர். அவரு எனக்கு எழுதி அனுப்புனாரு. அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, உன்னை ISIன்னு சொல்லி உங்க சிக்க வைக்க போறாங்கன்னு. என் வீட்டில் இருந்த ஒரு பாத்திரத்துல ISIன்னு எழுதியிருந்தது. இப்போ நீங்க அந்த ISIயை தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்றீங்கன்னா, அது நான் தான். இதை நான் ஏற்றுக்கிறேன். February 7, 1999 ஹிஸ்புல் முசாஹிதீனை சேர்ந்த டெரரிஸ்ட் முஸ்தாக் அஹ்மத் ஆகா கைது செய்யப்பட்டாரு. அவர் விசாரணையில, எனக்கு அவரை நல்லா தெரியும், அவரு தீவிரவாத கும்பலோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தருவார்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பத்தி இதுவரைக்கும் என்கிட்ட யாருமே கேட்டதில்ல. இன்னைக்கு நீங்க கேக்குறீங்க. நான் காஷ்மீர்ல குறைஞ்சபட்சம் 500 குழந்தைங்கள என் பொறுப்புல என் இன்ஸ்டிடியூஷன்ல டாக்டரா மாத்திருக்கேன். அதனால 500 குடும்பங்களை எனக்கு தனிப்பட்ட முறையில தெரியும். அதனால நான் இப்பவும் அவங்க வீடுகளுக்கு போறேன், நாளைக்கும் போவேன், எப்பவும் போவேன். நான் என்ன சொன்னேன்னா, என்னோட பழைய உறவுகள் இன்னைக்கும் அப்படியே தான் தொடருது. இந்த 500 டாக்டர்ஸ் அதுல யாராவது ஹிஸ்புல் முசாஹிதீன் கமாண்டர் இருக்காங்களா? இல்ல. நிறைய பேர் DUல ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க. அவங்க வீட்ல இருந்து வேற ஏதாவது விஷயம் வெளியே வரும். அத பத்தி ஒருத்தர் DUல ப்ரொஃபஸரா இருக்காரு. அவங்க வீட்ல இருந்து வேற ஏதாவது விஷயம் வெளியே வந்திருக்கும். நம்ம பார்லிமெண்ட் அட்டாக் நடந்தப்போ அதோட லிங்க் பண்ணா அந்த விஷயத்துல நான் தலையிடவே சுத்தமா விரும்பல. தொடர்பு இருக்கா இல்லையா? நான் 500 குடும்பங்கள்ல இருந்து 500 டாக்டர்ஸை உருவாக்கியிருக்கேன். எனக்கு 500 குடும்பங்களையுமே தெரியும். அந்த 500 குடும்பத்துல எத்தனை முஸ்தாக் இருக்காங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனா 500 டாக்டர்களை உருவாக்கும் போது நீங்க ஒரு தீவிரவாதியை உருவாக்கிட்டாலும் அது நாட்டுக்கு பெரிய இழப்பு தானே.
நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க ரஜத் சார். நான் தான் அந்த முதல் நபரா இருப்பேன். அதாவது நம்ம நாட்டுல போர் நடக்கும்போது கார்கில் வார்ன்னு சொன்னாங்க. என்கிட்ட ஜனாதிபதியோட அதிகாரப்பூர்வ கடிதம் இருக்கு. நான் நேர்ல போய் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தேன். நான் ஒரு என்சிசி ட்ரெயின்டான ஆளு. ஸ்கூல்ல, காலேஜ்ல எனக்கு துப்பாக்கியும் பயன்படுத்த தெரியும். நான் தான் முதல் பார்லிமெண்ட்ரியனா இருப்பேன். இத சொன்னது, அதாவது நமக்கும் வாய்ப்புகள் கிடைக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் சாகிறதா இருந்தா எல்லையில போய் சாகணும்னு சொன்னேன். என்கிட்ட அந்த ரெக்வெஸ்ட் லெட்டரும் இருக்கு, அதுக்கு ரிப்ளை வந்த லெட்டரும் இருக்கு. அதே மாதிரி என்கிட்டயும் ஒரு லெட்டர் இருக்கு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, ஷாபுதீன் சார் ஸ்ரீநகர் போயிருந்தாரு. அங்க முஸ்தாக் வீட்ல இஸ்புல் குவாரா டிவிஷன் கமாண்டர் ஃபாரூக் மீரோட சந்திப்பு நடத்தினாரு. அந்த சந்திப்புல எனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஆயுதங்கள் தேவைன்னு சொல்லியிருக்கீங்க. ஆக அதை ஏத்துக்கிட்டு 2001ல மீண்டும் ஒரு முறை கொல்லக்கூடிய ஆயுதங்களின் ஷிப்மெண்ட்ட ஷாபுதீனுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. ஆனா இந்த முறை AK-47 பிஸ்டல்ஸ் அப்புறம் கேட்ரிஜஸ் பழக்கூடையில நிரப்பி அனுப்பப்பட்டிருக்கு. இல்ல, என்கிட்ட என்னோட சொந்த ரைஃபிளை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனா இந்த செய்தி மேகசின்ஸ்ல நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்திருக்கு. நீங்க அதை மறுக்கவே இல்ல. இல்ல, என்கிட்ட யாருமே கேட்கல இத பத்தி. நான் இந்த நிகழ்ச்சிக்கு நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டே வந்திருக்கேன். என்ன யாராவது எதுவும் கேட்கற வரைக்கும் நான் பேசவே மாட்டேன். கேட்காம கடவுள்கிட்ட கூட நான் போக மாட்டேன். மத்தவங்க இடத்துக்கு எப்படி?